ஹலோ கைஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தேவைப்படும். இந்த ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் வீடியோவில் உள்ள மாதிரி அந்த ஃபோட்டோவில் உள்ள கேரக்டரை வந்து டான்ஸ் ஆட வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல வீடியோ சூஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிக்கிறங்க. வந்து செலக்ட் பண்ணுற ரீல் வந்து 30 செகண்டுக்கு உள்ளே இருக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் ப்ரௌசர் உள்ளே வந்து போயிட்டு சர்ச் பாரில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா, கிளிங் ஏஐ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறங்க. இங்கே உள்ளே போனாக்கில் சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா வந்து சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் வந்து தேடி கண்டுபிடிச்சி சைன்இன் பண்ணிக்கிறங்க. ஏன்னா வந்து சைன்இன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பக்கத்தில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர், அப்புறம் வந்து ஏஐ வீடியோ ஜெனரேட்டர், அப்புறம் வந்து நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையானது ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் தான். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கிறங்க. டச் பண்ணாக்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இங்கே வந்து மோஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே வந்து 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், இன்னொன்று வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை இதில் ஆட் பண்ணிக்கிறங்க. அதுவும் 30 செகண்டுக்கு உள்ளே மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து அப்லோட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ரீன் கலரில் ஜெனரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஜெனரேட் ஆகும். இதில் ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கான கிரெடிட்ஸ் மட்டும் தான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அன்லிமிட்டடான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மணி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மணி பே பண்ணி கிரெடிட்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மணி பே பண்ண தேவையில்லை. இன்னொரு வீடியோ ஜெனரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் இன்னொரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஜெனரேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அடிக்கடி போய் வெப்சைட்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே வீடியோ ஜெனரேட் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களால் வீடியோ ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.